தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ராஜா தியேட்டர் சிக்னலில் இருந்து முதல் நகை கடை, 100 வருட தங்க சாம்ராஜ்யம் உங்கள் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், நம்பர் 259, நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் உள்ள நீர்நிலைகளை பாதுகாத்து கழிவுநீர் கலக்காமல் சுகாதாரமான குடிநீர் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். சட்டமன்ற உறுப்பினர் நேரு வலியுறுத்தல். உலக சிட்டுக்குருவிகள் தினம். பாரதி பூங்காவில் கூண்டுகள் அமைக்கும் பணியை நகராட்சி ஆணையர் கந்தசாமி துவக்கி வைத்தார். பாலஸ்தீனிய மீது இஸ்ரேல் குண்டு வீசி மக்களை கொன்று குவித்ததற்கு கண்டனம். அகில இந்திய சமாதான ஒருமைப்பாட்டு கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். புதுச்சேரி மாநில திமுக சார்பில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினின் 72வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம். திமுக மாநில அமைப்பாளர் சிவா உட்பட திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்பு. வில்லியனூர் அருகே தகாத உறவை கண்டித்த கணவரை வெட்டி கொல்ல முயன்ற மனைவி. கள்ளக்காதலன் உட்பட 5 நபர்களை கைது செய்த காவல்துறையினர். புதுவையில் பாஜக சார்பில் நடைபெற்ற இலவச மருத்துவ முகாம். ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி நகரம் மற்றும் கிராம பகுதிகளில் உள்ள நீர்நிலைகளையும் பாசன வாய்க்கால்களையும் மழைநீர் வடிகால் வாய்க்கால்களில் கழிவுநீர் கலக்காமல் சுகாதாரமான குடிநீர் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் நேரு வலியுறுத்தியுள்ளார். 16வது சட்டப்பேரவையின் 6வது கூட்டத்தொடரில் பூஜ்ய நேரத்தில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு பேசுகையில், புதுச்சேரி மாநிலம் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் பிராந்தியங்களில் நகரப்பகுதிகளாக மாறி வருகிறது. அதற்கேற்ப கட்டமைப்புகளை மேம்படுத்த தவறியதால் மக்கள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகி வருகின்றனர். குறிப்பாக காற்று மாசு, நீர் மாசு, கழிவுநீரை சுத்திகரிக்கப்படாமல் பொதுவெளியில் வெளியேறுவதால் ஏற்படும் துர்நாற்றம் போன்ற நிலைமைகளால் பொதுமக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பிரெஞ்சு அரசாங்கம் காலத்தில் நம் நீர்நிலைகளை பாதுகாத்து அதற்கேற்ப கட்டமைப்புகளை ஏற்படுத்தி அதன் மூலம் மக்களுக்கு சுகாதாரமான குடிநீர் கிடைக்க வழிவகை செய்துள்ளனர். உதாரணத்திற்கு முத்திரையர்பாளையம், ஆயகுளம் என்ற நீர்நிலையை மேம்படுத்தி புதுச்சேரி நகர பகுதிகளுக்கு சுகாதாரமான சுவையான குடிநீர் முத்திரையர்பாளையம் பகுதியிலிருந்து விநியோகித்தனர். அதேபோல் ஊசுடு ஏரியிலிருந்து பாசன வாய்க்கால்கள் மூலம் குளங்களுக்கு நகரப்பகுதி வரை நீர்வரத்தை ஏற்படுத்தி நிலத்தடி நீரை பாதுகாத்து அதன் அருகருகே ஆழ்குழாய் கிணறு மற்றும் நீருத்து நிலையங்களை கட்டமைத்து அதன் மூலம் பொதுமக்களுக்கு குடிநீர் வழங்க வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி கட்டமைக்கப்பட்ட நீர்நிலைகளை பாதுகாக்க தவறியதால் பெரும்பாலான நீர்நிலைகள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. அதே போல ஒரு சில தனியார் வியாபார நிறுவனங்கள் நடத்துவோர் ஆதாயம் அடைய பாசன வாய்க்கால்கள் மற்றும் மழைநீர் வடிகால்களை தாரை வார்க்கும் செயலில் அரசு அதிகாரிகள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர். இந்த நிலை தொடர்ந்தால் நீர்நிலைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் நிலை உள்ளது. இத்தகைய நீர்நிலைகளை தனிநபர்கள் ஆக்கிரமிக்க அதிகாரிகள் துணை போக்கிக் கொண்டிருப்பதால் மழைக்காலத்தில் மழை வெள்ளம் எளிதாக இந்த பாசன வாய்க்கால்கள் மற்றும் வெள்ள வடிகால் வாய்க்கால்கள் மூலம் வெளியேறாமல் தடைப்படுவதால் நகரில் உள்ள பெரும்பாலான பகுதிகளில் வெள்ளநீர் சூழ்ந்து பொதுமக்களின் வீடுகளில் உட்புகுந்து அவர்களது உயிருக்கும் உடைமைக்கும் ஆபத்து ஏற்படுவதுடன் பெரும் சேதத்தையும் ஏற்படுத்துகிறது. மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் நீர்நிலைகள் மற்றும் குடியிருப்புகளுக்கு அருகே சில வியாபார நிறுவனங்கள் தொடங்குவதற்கு கட்டுப்பாடுகள் மற்றும் விதிமுறைகளை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. அதை உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்களும் தங்களது தீர்ப்புகளின் மூலம் உறுதியாக பின்பற்ற வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. அதேபோல நகராட்சி பகுதியில் பாதாள சாக்கடை திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் வீடுகளிலிருந்து வெளியேறும் கழிவு நீரும் வியாபார நிறுவனங்களிலிருந்து வெளியேறும் கழிவு நீரையும் பாதாள சாக்கடையில் இணைக்க வேண்டும். கழிவுநீர் பொதுவெளியில் வழிந்தோட விடக்கூடாது. பொதுவெளியில் வழிந்தோட விடுவதால் கொசு உற்பத்தி பெருகி டெங்கு, மலேரியா போன்ற விஷக்காய்ச்சல் ஏற்பட்டு பொதுமக்கள் பாதிக்கப்படுகின்றனர். அதே நேரத்தில் கழிவுநீர் பொதுவெளியில் வெளியேறுவதால் அந்த கழிவுநீர் பூமிக்கு அடியில் ஊடுருவி நிலத்தடி நீரை மாசுபடுத்துகிறது. இதனால் பொதுப்பணித்துறை மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்துகளின் மூலம் குடிநீருக்காக போடப்பட்டிருக்கும் ஆழ்குழாய் கிணறு மற்றும் போர்வெல்களில் கழிவுநீர் கலந்து மாசு ஏற்படுகிறது. அந்த குடிநீரை மக்களுக்கு விநியோகிக்கின்றனர். அப்படிப்பட்ட மாசடைந்த நச்சுக்கிருமிகளுடன் கூடிய குடிநீரை பருக பயன்படுத்தும் பொதுமக்களுக்கு புற்றுநோய், நுரையீரல் கோளாறு, வாந்தி, பேதி, காலரா போன்ற நோய் தாக்கங்கள் ஏற்பட்டு
மரணிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. நீர்நிலைகளை பாதுகாக்க உயர்நீதிமன்றம் நீதியரசர்கள் ஸ்ரீராம் மற்றும் செந்தில்குமார் ராமமூர்த்தி ஆகியோர் அமர்வு சோழர் காலத்திலேயே நீர்நிலைகளை பாதுகாக்க தவறியிருந்ததாலும் அந்த நீர்நிலைகளை அதிகாரிகள் பாதுகாக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றனர். ஆகையால் புதுச்சேரி நகரம் மற்றும் கிராம பகுதிகளில் உள்ள நீர்நிலைகளையும் பாசன வாய்க்கால்களையும் மழைநீர் வடிகால் வாய்க்கால்களில் கழிவுநீர் கலக்காமல் மழைநீரை தேக்கி மக்களுக்கு சுகாதாரமான குடிநீர் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் நேரு சட்டசபையில் தெரிவித்துள்ளார். உலக சிட்டுக்குருவிகள் தினத்தை முன்னிட்டு பாரதி பூங்காவில் கூண்டுகள் அமைக்கும் பணியை நகராட்சி ஆணையர் கந்தசாமி துவக்கி வைத்தார். சிட்டுக்குருவிகளின் எண்ணிக்கை சில ஆண்டுகளாக குறைந்து வருகிறது. அதனை மீட்டெடுக்கவும் அவைகள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் மார்ச் 20ஆம் தேதி உலக சிட்டுக்குருவிகள் தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. உலக சிட்டுக்குருவிகள் தினத்தை ஒட்டி புதுச்சேரி சிட்டுக்குருவிகள் பசுமை இயக்கம் சார்பில் பாரதி பூங்காவில் குருவிகளுக்கான கூண்டுகள் அமைக்கும் பணி நடைபெற்றது. இதனை நகராட்சி ஆணையர் கந்தசாமி துவக்கி வைத்தார். புதுச்சேரியில் உள்ள பூங்காக்கள் மற்றும் பொது இடங்களில் சிட்டுக்குருவிகளை பாதுகாக்கும் வகையில் கூண்டுகள், பறவைகளுக்கு தண்ணீர் குடுவை, உணவு கலன்கள் என 600க்கும் மேற்பட்டவை வைக்கப்பட்டுள்ளது. சிட்டுக்குருவிகள் பசுமை இயக்கம் மூலம் இதுவரையில் 15,000த்திற்கும் மேற்பட்ட கூண்டுகள் புதுச்சேரி முழுவதும் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் புதுப்பாளையம் அரசு நடுநிலைப் பள்ளி மாணவர்களுக்கு சிட்டுக்குருவி கூண்டுகள் இலவசமாக வழங்கப்பட்டுள்ளன. பாலஸ்தீனிய மக்கள் மீது இஸ்ரேல் குண்டு வீசி மக்களை கொன்று குவித்ததை கண்டித்து அகில இந்திய சமாதான ஒருமைப்பாட்டு கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பாலஸ்தீனிய மக்கள் மீது இஸ்ரேல் குண்டுமழை பொழிந்து 450க்கும் மேற்பட்ட அப்பாவி மக்களை கொன்று குவித்தது. இதனை கண்டித்து நாடு தழுவிய அகில இந்திய சமாதான ஒருமைப்பாட்டு கழகம் சார்பில் புதுச்சேரி அண்ணா சிலை அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில தலைவர் நாரா கலைநாதன் தலைமை தாங்கினார். பொதுச் செயலாளர்கள் ஜீவானந்தம், சுதா, சுந்தர்ராமன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். புதுவை பல்கலைக்கழக முன்னாள் பதிவாளர் சம்பத், ராமச்சந்திரன், டாக்டர் விஜயலட்சுமி, வழக்கறிஞர்கள் பிரதேஷ், இருதயராஜ், ராமலிங்கம், கீதநாதன், சேகர் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி குடிசை மாற்று வாரிய அனைத்து ஊழியர்கள் நலசங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி குடிசை மாற்று வாரிய அனைத்து ஊழியர்கள் நலசங்கம் பழனிநாதன் தலைமையில் நிரந்தர ஊழியர்களுக்கு தகுதி அடிப்படையிலும் சீனியாரிட்டி அடிப்படையிலும் பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்றும், பதவி உயர்வு கிடைக்கப்பெறாமல் 10 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிபவர்கள் மற்றும் ஓய்வு பெற்றவர்களுக்கு பாரபட்சமின்றி ஏசிபி மற்றும் எம்ஏசிபி வழங்க வேண்டும். 10 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிந்து வருகின்ற சிஎல்ஆரும் ஊழியர்களை பணி நிரந்தரமும், என்எம்ஆர் ஊழியர்களுக்கு சிஎல்ஆர் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி குடிசை மாற்று வாரிய அலுவலக வாயிலில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் பிரேமநாதன், ரவிச்சந்திரன், ராதாகிருஷ்ணன், கோவிந்தராசு, ஆனந்தன், வெங்கடேசன், அரசு ஊழியர் சம்மேளன நிரந்தர செய்தி தொடர்பாளர் கலைமாமணி, டாக்டர் நமச்சிவாயம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பிரெஞ்சு இந்தோ கட்டிடக்கலைக்கான நிப்பான் பெயிண்டிங்கின் பாண்டி ஸ்டைல் கைடு புத்தகத்தை அமைச்சர் லட்சுமி நாராயணன் வெளியிட்டார். நிப்பான் பெயிண்ட் நிறுவனம் புதுச்சேரியில் உள்ள பிரெஞ்சு இந்தோ கட்டிடக்கலைக்கு ஏற்ற வகையில் சிறப்பு பெயிண்டுகளை உருவாக்கியுள்ளது. இந்த பெயிண்டுகள் குறித்த விவரங்கள் அடங்கிய பாண்டி ஸ்டைல் கைடு என்ற புத்தகத்தையும் தயார் செய்துள்ளது. இதன் வெளியீட்டு விழா புதுச்சேரி நயினார் மண்டபத்தில் உள்ள கீர்த்தி கார்ப் நிறுவனத்தின் கடை திறப்பு விழா நடைபெற்றது. அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி கடையை திறந்து வைத்து
பாண்டி டைல்ஸ் கைடு புத்தகத்தை வெளியிட்டார். இந்நிகழ்ச்சியில் நிப்பான் பெயிண்ட் அலங்கார பிரிவின் துணைத் தலைவர் மார்க் டைட்டஸ், மார்க்கெட்டிங் ஹெட் ஹரிஹரசுதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் வெள்ளி விழாவை முன்னிட்டு SMVEC மாணவர்கள் உருவாக்கிய ஸ்மார்ட் குரு செயலியின் அறிமுக விழா கல்லூரியின் அரங்கத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் வெள்ளி விழாவை முன்னிட்டு SMVEC மாணவர்கள் உருவாக்கிய ஸ்மார்ட் குரு செயலியின் அறிமுக விழா கல்லூரியின் அரங்கில் நடைபெற்றது. மேம்பட்ட புதுமையான கண்ணோட்டத்துடன் உருவாக்கப்பட்ட ஸ்மார்ட் குரு ஆப் பள்ளி மாணவர்களின் கல்வி மற்றும் மோப் டெஸ்ட் தயார்நிலை தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் வடிவமைக்கப்பட்ட ஒரு அசாதாரண டிஜிட்டல் தீர்வாக திகழ்கிறது. இந்த புதுமையான பிளாட்ஃபார்ம் மாணவர்களின் பாடங்களை எளிதில் புரிந்து கொள்ள செய்வதுடன் அவர்களின் தேர்வு தயார்நிலை மற்றும் செயல்திறனை குறிப்பிடத்தக்க அளவில் மேம்படுத்துகிறது. இந்த புரட்சிகரமான ஸ்மார்ட் குரு ஆப் SMVEC-யின் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் என்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் துறையை சேர்ந்த 3ஆம் ஆண்டு பயிலும் மாணவர் சீவர்சன் மற்றும் 2ஆம் ஆண்டு பயிலும் மாணவர் ஜீவேஷ் ஆகியோரால் உருவாக்கப்பட்டது. இயக்குனர் மற்றும் முதல்வர் முனைவர் வெங்கடாச்சலபதி வரவேற்புரையுடன் நிகழ்ச்சி தொடங்கப்பட்டது. புதுச்சேரி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள பல்வேறு பள்ளிகளில் இருந்து வந்திருந்த மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் விருந்தினர்களை வரவேற்றார். நிகழ்ச்சியில் CSE BS துறை சார்ந்த முனைவர் தனபாக்கியம் ஸ்மார்ட் குரு ஆப்பின் செயல் விளக்கம் பற்றி எடுத்துரைத்தார். கல்லூரியின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் தனசேகரன் இவ்விழாவில் கலந்து கொண்டு ஸ்மார்ட் குரு ஆப்பை அறிமுகப்படுத்தினார். தனது உரையில் இந்த முன்னோடியான செயலியை கருத்தாக்கி உருவாக்குவதில் மாணவர்கள் செயல்படுத்திய உழைப்பையும் புதுமை திறனையும் அவர் புகழ்ந்து கூறினார். தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் தனசேகரன் மாணவர்களின் அபாரமான பங்களிப்பை நினைவு கூர்ந்து கௌரவிக்கும் பொருட்டு அவர்களுக்கு நினைவு சின்னமும் மற்றும் காசோலையும் பரிசாக வழங்கினார். நிறைவாக துறை தலைவர் முனைவர் மதுசூதனன் நன்றி உரை வழங்கினார். மரக்காணம் பாரதியார் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் சர்வதேச யோகா போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. மரக்காணம் பாரதியார் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் சர்வதேச யோகா போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு மற்றும் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. மாநில அளவில் சர்வதேச யோகா போட்டி திருநேத்ராதாரி மற்றும் அச்சரப்பாக்கம் டவுன் லைன்ஸ் கிளப்பால் மதுராந்தகத்தில் நடத்தப்பட்டது. இதில் பாரதியார் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு 28 மாணவர்கள் முதல் பரிசினையும், 13 மாணவர்கள் 2ஆம் பரிசினையும், 4 மாணவர்கள் 3ஆம் பரிசினையும் பெற்றனர். வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பள்ளியின் தாளாளர் அருணாச்சலம், செயலாளர் ரவிக்குமார் இருவரும் இணைந்து பாராட்டுக்களையும் மற்றும் பரிசுகளையும் வழங்கி கௌரவித்தனர். இதில் பள்ளியின் முதல்வர் செல்வி ரூபினி, யோகா பயிற்சி ஆசிரியர் பாஸ்கர் மற்றும் ஆசிரியர்கள் உடனிருந்தனர். மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள மணவெளியை சேர்ந்த விக்கி என்பவர் பாஜகவில் உறுப்பினர் கூட இல்லை என பாஜக இளைஞர் அணி மறுப்பு தெரிவித்துள்ளது. புதுச்சேரி மணவெளி தொகுதியை சேர்ந்தவர் விக்கி என்கின்ற ராஜகணபதி. இவர் தொண்டமாநத்தத்தை சேர்ந்த பாலு என்பவரிடம் சுமார் 8 லட்சம் ரூபாய் கடன் பெற்று மோசடி செய்ததாகவும், திருப்பி கேட்டதற்கு கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் பாதிக்கப்பட்டவர் கொடுக்கப்பட்ட புகாரின் பேரில் அரியாங்குப்பம் காவல்துறையினர் விக்கியை கைது செய்தனர். மேலும் கைது செய்யப்பட்ட விக்கி மணவெளி தொகுதி பாஜக பிரமுகர் என செய்திகள் பரவி வந்தது. இந்த நிலையில் மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள மணவெளியை சேர்ந்த விக்கி பாஜகவில் எந்த பொறுப்பிலும் இல்லை, அவர் உறுப்பினர் கூட இல்லை என பாஜக இளைஞர் அணியினர் மறுப்பு தெரிவித்துள்ளனர். பாஜக மாநில தலைவர் செல்வகணபதி, இளைஞர் அணி தலைவர் அற்புதராஜ் ஆகியோரின் வழிகாட்டுதலின்படி இளைஞரணி நிர்வாகிகள் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய இளைஞரணி பொதுச் செயலாளர் கணபதி மற்றும் வருண், இளைஞரணியில அவர் எந்த விதமான பொறுப்பு வகிக்கல. இதுக்கு சான்றா பாத்தீங்கன்னா நாங்க 2024 அவர் மேல அதே அரியாங்குப்பம் காவல் நிலையத்தை நாங்க புகார் அளிச்சிருக்கோம். நாங்க கொடுத்த புகார் இது. அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய துண்டை பயன்படுத்துறாரு, அவர் கட்சி கொடியை பயன்படுத்துறாரு, கட்சிக்கு அவப்பெயர் உண்டாக்குறாருன்னு சொல்லிட்டு நாங்க புகார் அளிச்சிருக்கிறோம். காவல்துறையில ஏற்கனவே புகார் அளிச்சிருக்கிறோம். அவருக்கும் இதுக்கும் எந்த விதமான கட்சிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. அவர் இளைஞரணியில எந்த விதமான பொறுப்பும் வகிக்கல என்பதை உங்களுக்கு ஊடகம் வாயிலாகவும் நாங்க பொதுமக்களுக்கும் ஊடகங்களுக்கும் நாங்க தெரிவிக்கிறோம். காவல்துறை அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும். எந்த தயவுதட்சணையும் இல்லாம எந்த விதமான இது இல்லாம அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். பேட்டியின் போது துணைத் தலைவர் விஜயகுமார், சுவிக்ராம், மகேந்திரன், அரியாங்குப்பம் மாவட்ட தலைவர் கோகுல், காந்தி, தொகுதி தலைவர் ராசு ஆகியோர் உடனிருந்தனர். அரியாங்குப்பம் PCP நகரில் தீ விபத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்.
புதுச்சேரி அரியாங்குப்பம் பிசிபி நகர் பகுதியில் சில நாட்களுக்கு முன்பு மின்கசிவு காரணமாக வீடு ஒன்றில் தீ விபத்து ஏற்பட்டது. இதனையடுத்து தீயணைப்புத்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து அவர்கள் தீயை அணைத்தனர். மேலும் சம்பவத்தன்று சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி நேரில் சென்று பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு தேவையான உதவிகளை செய்து வருவதாக உறுதி கூறினார். அதன்படி பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு ஆதிதிராவிடர் நலத்துறை மூலமாக ரூபாய் 50,000 நிதி உதவியும் மேலும் அரிசி, மளிகை பொருட்கள், காய்கறிகள், உடைகள் உள்ளிட்ட பொருட்கள் மற்றும் தனது சொந்த நிதியாக 5,000 ரூபாயும் நலத்திட்ட உதவியாக வழங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியின் பொழுது என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் உடனிருந்தனர். ஸ்ரீ சீரடி அற்புத சாய்பாபா ஆலயத்தில் அன்னதானம் வழங்கும் விழாவை சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி ஸ்ரீ சீரடி அற்புத சாய்பாபா ஆலயத்தில் அன்னதானம் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் சாய்பாபாவிற்கு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கும் விழாவை தொடங்கி வைத்தார். முன்னதாக சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கத்திற்கு மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் மாலதி மற்றும் பாலமுருகன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். மேலும் இவ்விழாவில் ராஜ்பவன் தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன், பாஜக ஓபிசி மாநில துணைத் தலைவர் சீனிவாச பெருமாள் மற்றும் ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில திமுக சார்பில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினின் 72வது பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநில திமுக சார்பில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் 72வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட ஏர்போர்ட் சாலையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் திமுக மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா உட்பட திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இதில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பொதுக்கூட்டத்தின் மேடையில் அமர்ந்திருந்த திமுக மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா உட்பட திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் திமுக மாநில தலைமை பொதுக்குழு உறுப்பினர் தட்டாஞ்சாவடி ரவி பொன்னாடை போர்த்தி கௌரவித்தார். வில்லியனூர் அருகே தகாத உறவை கண்டித்த கணவரை வெட்டி கொலை செய்ய முயன்ற மனைவி மற்றும் அவரது கள்ளக்காதலன் உட்பட 5 நபர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரி கணுவாய்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் தட்சிணாமூர்த்தி. இவருக்கு திருமணமாகி சௌந்தர்யா என்ற மனைவியும் 2 பெண் பிள்ளைகளும் உள்ளனர். இவர் கொத்தனார் வேலை செய்து வருகிறார். அப்பகுதியை சேர்ந்த அஜித் என்பவர் தட்சிணாமூர்த்தியிடம் கொத்தனார் வேலை செய்து வந்தார். இவர்கள் இருவரும் நண்பர்களாக இருந்துள்ளனர். இதனால் அஜித் அடிக்கடி தட்சிணாமூர்த்தி வீட்டுக்கு வந்து செல்வது வழக்கம். அப்போது அஜித்துக்கும் தட்சிணாமூர்த்தியின் மனைவி சௌந்தர்யாவுக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தட்சிணாமூர்த்திக்கு தெரிய வந்ததுடன் இருவரையும் கண்டித்துள்ளார். இந்த நிலையில் 17ஆம் தேதி இரவு தட்சிணாமூர்த்தி மது அருந்துவிட்டு வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த போது அஜித் மற்றும் அவரது நண்பர்கள் தட்சிணாமூர்த்தி வீட்டுக்குள் புகுந்து தட்சிணாமூர்த்தியை சராமாரியாக கத்தியால் வெட்டியுள்ளனர். உடனே அவரது அலறல் சத்தம் கேட்டு அவரது மனைவி மற்றும் அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்தவுடன் அஜித் கொலை மிரட்டல் விடுத்துவிட்டு அங்கிருந்து தப்பி சென்று விட்டார். உடனே தட்சிணாமூர்த்தியை மீட்டு புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனைக்கு கொண்டு சென்று தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து தட்சிணாமூர்த்தி வில்லியனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் சரண்யா தலைமையிலான காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தினர். இதில் சௌந்தர்யா, அஜித் மற்றும் அவரது நண்பர்கள் புதுநகர் பகுதியை சேர்ந்த அசாருதீன், அரசங்காத்துக்குமார், கூனிச்சம்பட்டு பகுதியை சேர்ந்த பூரணகுமார் ஆகியோர் காவல்துறையினர்கள் கைது செய்து விசாரணை நடத்தினர். முதற்கட்ட விசாரணையில் சௌந்தர்யா மற்றும் அஜித் ஆகிய இருவரும் தகாத உறவுக்கு தடையாக இருந்த தட்சிணாமூர்த்தியை கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டியுள்ளனர். இதற்காக அஜித் தட்சிணாமூர்த்திக்கு மதுவில் விஷம் கலந்து கொடுத்துள்ளார். அதனை அவர் குடிக்காததால் திட்டம் தோல்வியடைந்தது. இதனால் தனது நண்பர்களுடன் தட்சிணாமூர்த்தியை சராமாரியாக வெட்டி கொலை செய்தது தெரிய வந்தது. இதனையடுத்து காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பாஜக சார்பில் ராஜ்பவன் தொகுதியில் பொதுமக்களுக்கான இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி பாஜக சார்பில் ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட செங்கேனி அம்மன் ஆலய வளாகத்தில் இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த முகாமை சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் மருத்துவ பரிசோதனை செய்து தொடங்கி வைத்தார். முகாமிற்கு ராஜ்பவன் தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகிக்க பாஜக முன்னாள் துணைத் தலைவர் ரவிச்சந்திரன், ராஜ்பவன் பாஜக பொறுப்பாளர் ஆனந்த கண்ணன், நகர மாவட்ட துணைத் தலைவர் ஆனந்த பாஸ்கர், ஓபிசி அணி துணை பொதுச் செயலாளர் ஸ்ரீனிவாச பெருமாள் மற்றும்
ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்த முகாமில் ரத்தம், சுகர், பிபி, கண் பரிசோதனை, ஆயுஷ்மான் பாரத் பதிவு செய்தல், இரத்த அழுத்தம் உள்ளிட்ட மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு ஆலோசனைகள் மற்றும் மருந்துகள் வழங்கப்பட்டது. முகாமில் பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். புதுச்சேரி இருசக்கர வாகன பழுது நீக்குவோர் தொழிலாளர்கள் சங்கத்தினர்கள் தேர்தலை புறக்கணித்து வெளியே அனுப்பி உள்ளதாக கூறி காவல்துறையினரிடம் மனு அளித்தனர். புதுச்சேரி இருசக்கர வாகனம் பழுது நீக்கும் தொழிலாளர்கள் சங்கத்தினருடைய தேர்தலை புறக்கணித்து தோல்வியடைய செய்து தங்களை வெளியே அனுப்ப உள்ளதாகவும், நலத்திட்டங்களை செய்ய வேண்டும் என களத்தில் இறங்கினோம். ஆனால் தேர்தலை புறக்கணித்ததால் சங்கத்தை விட்டு வெளியே வந்து தனி சங்கம் ஆரம்பித்து மக்களுக்கு சேவை செய்ய ஆரம்பித்துள்ளதாகவும், 2021 தேர்தல் முடிந்து 2025 தேர்தல் நடத்த வேண்டும், ஆனால் தேர்தல் நடத்தாமல் பொதுக்குழு கூட்டம் போட்டுள்ளதாகவும், இதை கேட்க உறுப்பினர்கள் அடையாள அட்டையுடன் சென்றபோது தங்களை புறக்கணித்து வெளியில் தள்ளியதால் கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும் என காவல்துறையினரிடம் மனு அளித்தனர். ஊசுடு தொகுதிக்குட்பட்ட பொறையூர் பகுதியில் புதிய கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்கும் பணிகளுக்கான பூமி பூஜையினை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி வில்லியனூர் கொம்பியூன் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பொறையூர் மற்றும் அதனை சார்ந்த பகுதி மக்களின் குடிநீர் பயன்பாட்டிற்காக புதிய கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 30 லட்சம் மதிப்பீட்டில் நடைபெற்றது. இதில் அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் உமாபதி, உதவி பொறியாளர் பீனாராணி, இளநிலை பொறியாளர் திருவெங்கடம், போர்மேன் ரூபகன் மற்றும் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, கிளை தலைவர் சித்ரா புத்திரன், தொகுதி நிர்வாகிகள் உலகு, மல்லிகா, அம்சா, இளங்கோவன், தியாகராஜன், பாஸ்கர், நவசக்தி முருகன், பாலு உட்பட முக்கிய பிரமுகர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இப்பணியினை மேற்கொள்வதன் மூலம் சுமார் 5000 பொதுமக்கள் பயன்பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. திண்டிவனம் மருத்துவர் ராமதாஸ் கல்வி அறக்கட்டளையின் கீழ் இயங்கும் சரஸ்வதி சட்டக் கல்லூரியில் சட்ட அம்சங்கள் குறித்த தேசிய மாநாடு நடைபெற்றது. திண்டிவனம் அருகே அமைந்துள்ள மருத்துவர் ராமதாஸ் கல்வி அறக்கட்டளையின் கீழ் இயங்கும் சரஸ்வதி சட்டக் கல்லூரியில் தேசிய நியாய சன்ஹிதாவின் சட்ட அம்சங்கள் மற்றும் இந்திய குற்றவியல் நீதி அமைப்பின் தாக்கங்கள் குறித்து தேசிய மாநாடு நடைபெற்றது. கருத்தரங்க நிகழ்விற்கு சரஸ்வதி சட்டக் கல்லூரியின் முதல்வர் முனைவர் அசோக்குமார் தலைமை தாங்கினார். தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் சந்தோஷ்குமார், அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக பதிவாளர் முனைவர் கௌரி ரமேஷ் ஆகியோர் சிறப்புரை நிகழ்த்தினர். இந்த கருத்தரங்கில் தமிழ்நாடு அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக துணைவேந்தர் பேசும்பொழுது, இந்திய தேசிய கருத்தரங்கில் எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு மிகவும் அருமையானதும் தகுதி வாய்ந்த தலைப்பாகும். இன்றைக்கு சட்ட வழக்குகளில் பலர் நியாயங்களை பெற்று வந்தாலும் குற்ற வழக்குகளில் இந்தியா முழுவதும் சரியான சாட்சியங்கள் இல்லாத காரணத்தினால் 70 முதல் 90% குற்ற வழக்குகள் தள்ளுபடி செய்யப்படுகின்றன. குற்றவாளிகள் தப்பி விடுகின்றனர். இதற்கு காரணம் சாட்சியங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற அம்சம்தான். எனவேதான் இந்த தேசிய நியாய சன்ஹிதா சட்டம் பலருக்கு பாதுகாப்பு அளிக்கிறது. இதனால் நீதி என்பது அனைவருக்கும் பொதுவானதாகவும் நியாயமானதாகவும் அமையப்பெறும் என கூறினார். நிகழ்ச்சியில் சென்னை விஐடி சட்டக்கல்லூரி பேராசிரியர் முனைவர் ராஜ வெங்கடேசன், முனைவர் பிரேமா, முனைவர் ராஜலட்சுமி, புதுவை சட்டக்கல்லூரி முனைவர் குர்மிந்தர் கவுர், மருத்துவர் ராமதாஸ் கல்வி அறக்கட்டளை அறங்காவல் முனைவர் சிவபிரகாசம், கல்லூரி நிர்வாக அலுவலர் சிவக்குமார் உட்பட சட்ட ஆய்வாளர்கள் மற்றும் மாணவ மாணவிகள், பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி புவன்கரே வீதி முதல் ஜீவானந்தம் பள்ளி வரை வடிவ வாய்க்கால் அமைக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் விவிலியன் ரிச்சர்ட் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி புவன்கரை வீதி முதல் ஜீவானந்தம் பள்ளி வரை உள்ள தோட்டக்கால் பிரதான சாலையில் வடிவ வாய்க்கால், வடிவ வாய்க்கால் கட்டுதல் மற்றும் இருபுறமும் பதிப்பு கற்கள் அமைக்கும் பணி, ஜீவானந்தம் பள்ளி முதல் குண்டு சாலை வரை உள்ள தோட்டக்கால் பிரதான சாலையில் வடிவ வாய்க்கால், வடிவ வாய்க்கால் கட்டுதல் மற்றும் இருபுறமும் பதிப்பு கற்கள் அமைக்கும் பணி ஆகிய 2 பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் 16,34,500 மதிப்பீட்டில் மற்றும் ரூபாய் 38,11,678 மதிப்பீட்டில்
நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் விவிலியன் ரிச்சர்ட்ஸ் தலைமையில் பூமி பூஜையை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் நமச்சிவாயம், இளநிலை பொறியாளர் சாமசிவம் மற்றும் அதிகாரிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் கொம்யூன் நல்லவாடு பகுதியை சேர்ந்த வெங்கடேஷ் என்பவரின் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அரியாங்குப்பம் கொம்யூன் நல்லவாடு பகுதியை சேர்ந்த வெங்கடேஷ் என்பவரின் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் நல்லவாடு வழக்கறிஞர் ஜெயக்குமார், வேலாயுதம் மற்றும் அவரது ஆதரவாளர்கள், நண்பர்கள் கலந்து கொண்டு மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த வெங்கடேஷின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை வழக்கறிஞர் PSR ஜெயக்குமார் மற்றும் வேலாயுதம் நண்பர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி மாசிமக வரவேற்பு குழு சார்பில் 36ஆம் ஆண்டு தீவனூர் பொய்யாமொழி விநாயகர் வழியனுப்பும் விழா நடைபெற்றது. புதுச்சேரியில் மாசிமகம் வரவேற்பு குழு சார்பில் 36ஆம் ஆண்டு மாசிமக வரவேற்பு விழா சாரம் பகுதியில் நடைபெற்றது. இதில் தீவனூர் சுயம்பு பொய்யாமொழி விநாயகர் சாரத்தில் அமைந்துள்ள சித்திபுத்தி விநாயகர் ஆலயத்தில் தங்கி பக்த கோடிகளுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து 108 சங்காபிஷேகம் நடைபெற்று சுவாமிக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மின் அலங்காரத்தில் சுவாமி வீதி உலா நடைபெற்று அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு சுவாமிக்கு வழியனுப்பும் விழா நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை மாசிமக வரவேற்பு குழு தலைவர் ரவி, பொருளாளர் பாஸ்கரன், துணைத் தலைவர் ரவி, துணை செயலாளர்கள் சதாசிவம், முருகன், வேலவன், ராஜாராமன், செயற்குழு உறுப்பினர்கள் சிவராமன், பன்னீர்செல்வம் மற்றும் விழா குழுவினர் செய்திருந்தனர். இவ்விழாவில் தீவனூர் பொய்யாமொழி விநாயகர் திருக்கோவிலின் பரம்பரை அறங்காவலர் மணிகண்டன், அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி ஒருங்கிணைப்பாளர் தேவதாஸ், அதிமுக மாநில இணை செயலாளர் கணேசன், காமராஜர் நகர் தொகுதி NR காங்கிரஸ் தலைவர் தணிகைவேல், ஸ்கைசைட் ரவி, சிவா கிராபிக்ஸ் உரிமையாளர் முத்துக்குமரன், டெக்கான் பில்டர்ஸ் உரிமையாளர் வைத்தீஸ்வரன், முருகன் ட்ரேடர்ஸ் உரிமையாளர் மாயன் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் துளுவ வேளாளர் நலசங்கத்தின் தலைவர் மோகன்ராஜ், கதிர்வேலன் பிளாஸ்டிக் உரிமையாளர் அருள் செல்வம், வழக்கறிஞர் பாலமுருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.